ஒரு ஆட்டு பண்ண ஆரம்பிக்கணும்னா இந்த விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ளே வரவங்க தான் ஃபெயில் ஆகுறாங்க. அதுக்கு வருஷம் முழுக்க தண்ணி வசதி இருக்கக்கூடிய, வடிகால் வசதி இருக்கக்கூடிய 40 ஆட்டுக்கு 1 ஏக்கர் அப்படிங்கிற ஒரு ரேஷியோ நம்ம சொல்லுவோம். NLM நேஷனல் லைவ் ஸ்டாக் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு NLM ஸ்கீம்லலாம் இன்றைக்கி 50% சப்சிடி கூட இருக்குது. பாக்கெட்லேருந்து நம்ம பணத்தை உள்ளே போடுறோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஈடுபாடு, இன்ட்ரெஸ்ட்டு, அந்த ஒரு எல்லாமே வந்துடும். வணக்கம், விஜய் ஃபார்ம்ஸ்லேருந்து வெங்கடேஷ் பேசுகிறேங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு குட்டில் முறையில் ஆட்டு பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முக்கியமான ஒரு 3 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பண்ணைகள் குட்டில் முறையில் ஆட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷத்தை தாண்டதில்லை. கிட்டத்தட்ட 40%க்கு மேலே ஃபெயிலியர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி குட்டில் முறை ஆடு வளர்ப்பில். அதுக்கு முக்கியமான காரணம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த அடிப்படை தேவைகள். ஒரு ஆட்டு பண்ண ஆரம்பிக்கணும்னா இந்த விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ளே வரவங்க தான் ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்றத நாங்கள் எங்களோட 16 வருஷ அனுபவத்தில் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா நிறைய கிளையண்ட்ஸை நம்ம பார்க்குறோம், நிறைய இந்த ஆட்டு பண்ண சார்ந்த நிறைய பேரை நம்ம சந்திக்கும் போது இதிலேருந்து வர இந்த அனுபவத்தை நம்ம உங்களோட ஷேர் பண்ணிக்கும் போது, புதுசாக ஆட்டு பண்ண துவங்கணுன்றவங்க அதுக்குண்டான அடிப்படை தேவைகளை செக் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ளே வர்றது எப்போவுமே நல்லது. அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபாலோ அப் வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அடிப்படை தேவைகளில் முதல் தேவை பார்த்திங்கன்னா விவசாய நிலம். விவசாய நிலம்னா அதுக்கு வருஷம் முழுக்க தண்ணி வசதி இருக்கக்கூடிய, வடிகால் வசதி இருக்கக்கூடிய விவசாய நிலம் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குங்க. இப்போ இதை நம்ம ஆடு வளர்ப்பு தொழிலுக்கு ஒரு முதுகெலும்புனே இதை சொல்லலாங்க. இப்போ ஒரு தீவனப்பயிர், நீங்கள் ஆடினுடைய வளர்ச்சி நீங்கள் எப்படி நீங்கள் ப்ராஃபிட் வருது ஆட்டு பண்ண தொழிலன்னு பார்த்தீங்கன்னா, ஆடு நீங்கள் விற்பனை எவ்வளோ வெயிட் இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அவங்களுடைய ப்ரைஸ் நிர்ணயிக்கப்படுது. விலை நிர்ணயம் பண்ணும்போது ஆடினுடைய வெயிட்டை தீர்மானிக்கிறதுல நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஃபீடிங் தான். அப்போ அந்த ஃபீடுக்கு நீங்கள் விவசாய நிலத்தில் தான் நீங்கள் தீவனப்பயிர் உற்பத்தி பண்ணி அதை நீங்கள் ஆட்டுக்கு கொடுக்குறீங்க. அதில் ஒரு பகுதி உடல் எடையாக மாறும்போது தான் உங்களுக்கு லாபம் கிடைக்குது. அப்போ நீங்கள் இங்கே நீங்கள் சக்ஸஸ் பண்ணலைன்னா நீங்கள் ஆட்டு பண்ண தொழிலில் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியாது. இப்போ இதுதான் முதுகெலும்புன்னு நம்ம சொல்லுவோம். அது எந்த மாதிரியான இருப்பு தேவை அப்படின்னா, எவ்வளோ லேண்டு வேணும், என்ன மாதிரியான லேண்டு வேணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒன்று பார்த்தீங்கன்னா 40 ஆட்டுக்கு 1 ஏக்கர் அப்படிங்கிற ஒரு ரேஷியோ நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஒரு 40 ஆடுகளுக்கு தேவையான அளவுக்கு தீவனப்பயிர் உற்பத்தி பண்ணுறதுக்கு 1 ஏக்கரில் சாகுபடி பண்ணிங்கன்னா, அதில் ஒரே விதமான பயிர் பண்ண மாட்டீங்க. வேலி மசாலு, சூப்பர் நேப்பியரு, குட்டை நேப்பியரு, சவுண்டல், அகத்தி, மல்பரி, இந்த மாதிரி பலவிதமான தீவனப்பயிர்களை நம்ம பயிரிடுவோம். அது எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு ஏக்கரில் பண்ணுற பயிரை 40 ஆட்டுக்கு தீவனமாக கொடுக்கறதுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடிப்படை தேவைகளில் நம்ம ரெண்டாவது பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி. இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி ஏன் நம்ம முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டு பண்ணை நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா, செலவுகள் குறைச்சி நல்ல ப்ராஃபிட்டபுளாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்கேலில் ஆப்ரேட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அதாவது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேலே ஆடுகள் வளர்க்கும் போது தான் தொழில் ரீதியான ஆடு வளர்ப்பில் உங்களால் ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்ற எண்ணிக்கையை உங்களால் கட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். அப்படி பண்ணும்போது தான் உங்களால் ப்ராஃபிட்டபுளாக செலவுகளை தாண்டி ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம ஆரம்பத்தில் கற்றுக்கிறதுக்கு நாங்கள் சொல்கிற நம்பர் ஒரு 50 ஆடு வச்சு ஆரம்பிக்கலாம். இல்லை அதை விட கம்மியாக பண்ணணுன்றவங்க 10, 20, 30, 40 அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ஒன்றா வச்சு ஆரம்பிக்கலாம். ஆனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஒரு 200 ஆடு 300 ஆடு ஸ்கேலுக்கு அவங்க தாண்டி போனால் தான் அவங்களால செலவுகளை கட்டுப்படுத்த முடியும். ஒன்று. ரெண்டாவது, மார்க்கெட்டிங் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நீங்கள் உங்களோட ஆடுகளை நீங்கள் விற்பனைப்படுத்துறதுக்கு நீங்கள் நேரடியாக இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக உங்களோட விற்பனை பண்ணணும் அப்படின்னா, உங்களால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கணிசமான தொகையான ஆடுகள் நீங்கள் உற்பத்தி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் மொத்தமாக டைரெக்டாக உங்களால் சேல் பண்ண முடியும். நீங்கள் 1-2 ஆடு ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் பண்ணும்போது மிடில் மேனை நீங்கள் டிபெண்ட் பண்ணும்போது ப்ராஃபிட்டபுளாக பண்ண முடியாது. அப்போ ஸ்கேல் ரொம்ப முக்கியம். அதுக்கு ரொம்ப அடிப்படையாக தேவையாக இருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி.
கெப்பாசிட்டி. உங்களால் முதலீடு பண்ண முடியுமா? முதலீட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும்தான் இதை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். இன்றைக்கி பேங்க்கில் வந்து எல்லாமே லோன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்றைக்கி பேங்க்கில் வந்து ஈஸியாக அப்ரூவ் ஆகுது. என்எல்எம் நேஷனல் லைவ் ஸ்டாக் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்எல்எம் ஸ்கீம்லலாம் இன்றைக்கி 50% சப்சிடி கூட இருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்ம எதுவாக இருந்தாலும் பண்ணணும்னா அதுக்கு உண்டான ஒரு லேண்ட் வந்து டாக்குமெண்ட், உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி ஷூரிட்டி கேட்பாங்க. அதெல்லாம் இருந்தால் தான் உங்களால் வந்து லோன் கூட வாங்க முடியும். அதுக்கு தேவையான அந்த அடிப்படை தேவைகளோ அல்லது உங்களால் பாக்கெட்லேருந்து பணத்தை போட்டு செய்கிற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டியோ ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயமா நினைக்கிறோம். மூணாவது தேவை பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டு பண்ணை நடத்துகிறவங்களுடைய அவங்களோட அந்த பர்சனல் கேர் எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோம், ப்ளஸ் வந்து நம்ம வந்து அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்காங்க, இந்த ஆட்டு பண்ணை பற்றின அவங்களோட புரிதல் என்ன, அவங்க எவ்வளோ ஒரு பேஷனேட்டாக அதை விரும்பி இந்த தொழிலை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானதுங்க. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா பண்ணை வந்து ஒரு ஆர்வத்தில் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஃபார்மை வந்து ஒரு அவங்களோட சொந்த வில்லேஜில் போயிட்டு பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்க ரெசிடென்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா சிட்டியில் லைஃப்பில் ஏதோ அவங்க வேறு பிஸ்னஸ் தொழில் அவங்க பார்த்துட்ருக்குறாங்க. வேறு யாரோ ஆட்டு பண்ணையில் இவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்கிற மாதிரி யாரையாச்சும் அவங்க ட்ரஸ்ட் பண்ணி அவங்க வந்து மொத்தமாக எல்லா ஃபார்மையும் அவங்க ஒப்படைச்சிட்டு அவங்க வெளியூரில் போய் அவங்க இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் ஒரு நாள் 15 நாளைக்கு ஒரு முறை தான் அவங்க ஃபார்முக்கே வராங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து ரொம்ப அது ஒரு சரியாக வர்றதில்லை. எப்போவுமே மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் பார்க்கும்போது அது வந்து லாஸ்ட்டில் போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருது. ஏன்னா அந்த பாக்கெட்லேருந்து நம்ம பணத்தை உள்ளே போடுறோனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஈடுபாடு, இன்ட்ரெஸ்ட்டு, அந்த ஒரு எல்லாமே வந்துடும், அந்த பொறுப்புணர்வு வரும். நீங்கள் சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க கிட்ட நம்ம 100% அதை எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் உங்கள் லக்கில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு சிலர் உங்களுக்கு கிடைக்கலாம், ஆனால் எல்லோரும் அந்த மாதிரி அமைய மாட்டாங்க. என்னோடய கேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து என்னை வந்து ஒரு பேஷன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நான் இந்த தொழிலுக்குள்ளே வந்தேன். எனக்கு அந்த ஆடு வளர்ப்பு இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு ஆர்வம் அதிகம், ஈடுபாடு அதிகம். சின்ன வயசுலேருந்தே அப்பா மாட்டு பண்ணை வச்சுருந்தாங்க, அந்த ஒரு ஈடுபாடு. எனக்கு அந்த ஆர்வத்தில் நம்ம உள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இந்த செய்கிற விஷயமே உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் அதுலேருந்து வர ப்ராஃபிட் நல்லா வந்துடும். நம்ம பண்ணுற விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக நம்ம பண்ணுறதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அதனால் இந்த விஷயத்தையும் நான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான அடிப்படை தேவையாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இந்த ஆட்டுப்பண்ணை சம்மந்தப்பட்ட இந்த விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் எங்களுடைய பண்ணைக்கு நேரடியாகவும் நீங்கள் விசிட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.